ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஃபஸ்ட்டு முட்டை, கரம் மசாலா, ஏலக்காய், வெங்காயம், அரிசி மாவு, ஜீரகம், மிளகாப்பொடி, மஞ்சத்தூள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நாங்கள் ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறோம். பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் தான் நாங்கள் எப்போவுமே பொடி பொடியாக நறுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே பொறுப்பொடியாக நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மிளகா பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து மெயினான இன்க்ரீடியண்ட் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிட்டு இருக்கலாம். கருவேப்பிலையை நல்லா பீஸாக வெட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பனியார சட்டியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பார்த்தீங்கன்னா பன்னீர் சட்டி நல்லாவே காஞ்சிருச்சு. தண்ணீரை விட்டா தெரிக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். நல்லெண்ணெயில் ஊற்றினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பின்பக்கம் நல்லா வெந்துருச்சு. முன்பக்கம் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பன்னீரை மாதிரியே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். வெந்துருச்சு அது. எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டோம். அதுவும் நல்லா காயட்டும். நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வாசடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டை வெங்காயம் எல்லாம் எண்ணெய் கூட சேர்ந்து வேகும்போது ரொம்பவே சூப்பராக வாசடிக்குது. நமக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்க சும்மா முட்டையை கொடுத்தா சாப்பிடாதுங்க. ஆனால் இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுங்க. மதியானத்துக்கு சாப்பாடு, புளிக்குழம்பு, சாம்பார் அதுக்கெல்லாம் இதை வந்து தொட்டுக்கையாகவும் யூஸ் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். டீ குடிச்சிட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கலாம். இதை வந்து சூட்டோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை பணியாரம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். வாங்க சாப்பிட்லாம்.